மாமா, மாமா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன் மாமா. சோகமா இருக்க போய் தானடா குடிக்க. அப்புறம் என்ன? அப்ப நான் ஏன் சோகமா இருக்கேன்னு நீ ஏன் மாமா கேட்கவே இல்ல? ஐயோ, ஏன்டா சோகமா இருக்க? ஏன் நிலா, என்னோட நிலா இல்ல, அவன் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா மாமா? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான் மாமா. சரி விடுடா. அது எப்படி மாமா நான் விடுவேன்? அவ என்னோட தேவதை, என் உயிர். அவ இல்ல, இந்த வீரா இல்ல. இந்த வீராவுடைய உலகமே அவதான் மாமா. அதான் அவ உன்னை பிடிக்கலன்னு சொல்லுதால்லடா. அப்புறம் ஏன்டா அவ பின்னாடியே சுத்தி தொலையுத? மாமா, நீ கூட என்ன பிடிக்கலன்னு சொல்றத பத்தியா எனக்கு அழுவையா வருது மாமா. டேய் டேய், அவ உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலே அதை சொல்லுதேன்டா. ஓ அப்படியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கல மாமா? அப்ப ஏன் மாமா அவளுக்கு மட்டும் இந்த வீராவை பிடிக்கவே இல்ல? டேய், உனக்கு ஓவரா ஆயிட்டு ஒழுங்கா நிப்பாட்டிரு. இல்ல மாமா, நான் என்ன குடிச்சாலும் சரி தெளிவா இருப்பேன். ஆமா, தெளிவா இருப்பேன் மாமா. எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு போதை ஏறவே ஏறாது. எனக்கு போதைன்னு ஒண்ணு ஏறுதுன்னா அது என் நிலாவோட கண்ணை பார்த்தா மட்டும்தான் மாமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேஸ்ட். அவளை நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா மாமா? எங்கடா? சட்டை பாக்கெட்டுக்குள்ள என்னமோ வச்சிருக்கியா? என்ன காமெடியா? இல்ல காமெடியான்னு கேட்டேன். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. அப்புறம் நான் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ மாமான்னு மரியாதை கொடுத்துதான் பேசுற. அது விடு மாமா, அது நீ யா மாமா, நான் உன்னை எப்படி வேணாலும் பேசுவேன். நீ சொல்லு மாமா. இது வரைக்கும் நான் யாராச்சும் எந்த பொண்ணு பின்னாடியாச்சும் போயிருக்கேனா? இல்ல, அப்புறம் ஏன்டா இந்த பொண்ணு பின்னாடி சுத்துத? அவ என் உயிரை காப்பாத்திருக்கா மாமா. அது மட்டும் இல்ல, என் உயிரோட அவளும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பிடிக்கும். என்ன ரொம்ப ரொம்ப என் நிலாவுக்கு பிடிக்கும் மாமா. ஆனா அவ அதை வெளியில சொல்லவே மாட்டேங்கிறா. ஏன் சொல்ல மாட்டேங்க தெரியுமா? அவ சரியான திமிர் பிடிச்சவ. அதான் அவ சொல்லவே மாட்டேங்கிறா. இப்ப அதுக்கு இன்னைக்கு என்னடா பண்ண சொல்லுத? தெரியாம உன் கூட குடிக்க வந்துட்டேன்டா. ஏன்டா என்ன இந்த பாடு படுத்துற? உனக்கு தெரியாது மாமா, அவளை என் மனசுக்குள்ள தேவதையாட்டம் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேன்றா மாமா. இப்பதான் பார்த்தேன், என் நிலாவோட தங்கச்சி அவ என்னைய, எனக்கு அவ என்ன வேணும்? கொழுந்தியா? கொழுந்து, என் கொழுந்து செல்ல அவ. அவ என்னைய மாமா 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 நீ என்ன ஆசையா கூப்பிடுறா தெரியுமா மாமா? ஆனா என் உயிர், என் மனசுக்குள்ள இருக்கிற என் நிலா ஒரு தடவை கூட என்னைய மாமான்னு ஆசையா கூப்பிட்டதே இல்லை மாமா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அதான் அவ தங்கச்சி உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுதாளே, அது போதாதான் உனக்கு? மாமா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாமா. என்ன மாமா மாமான்னு கூப்பிடும்போது அது மேல ஒரு இனம் புரியாத அன்பு. பாவம், அன்புக்காக ஏங்குற புள்ள. எனக்கு அப்படியே குழந்தை மாதிரி தெரியவா அவ என்ன கூப்பிட போகும்போது. அவ்வளவு நல்ல பொண்ணு மாமா அந்த பொண்ணு. ஆனா என்னோட நிலா என் உயிர், என் தேவதை. அவ கூப்பிடும் போது அது ஒரு தனி கிக்கு மாமா. மாமா அப்படின்னு ஆசையா அவ கூப்பிட்டானா அப்படியே காதல் வந்து என் காதுல இன்பமா வந்து கேட்கும். ஆனா ஒரு தடவை கூட அவன் நிஜத்துல என்னை மாமன் கூப்பிட்டதே இல்லை. ஆனா கனவுல ரூம்ல இருந்தா சரி, பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, என்ன மாமா மாமான்னு கொஞ்சிரா. ஆனா நேர்ல பார்த்தா அந்த முட்டை கண்ணை வச்சு என்ன முறைச்சு முறைச்சு பாக்குறா மாமா. பரவாயில்லடா. போதையில நீ இருந்தாலும் காதலியாரு குழந்தையாருன்னு உனக்கு கரெக்டா தெரியுது பாரு. ஆனா இந்த உலகத்துல பல பேருக்கு அது தெரியறது இல்ல. அதனால நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழியுது பத்துக்க. அவனும் எல்லாம் மனுஷ பிறவியே கிடையாது மாமா, மிருகங்க. மிருகம்லாம் சொல்லக்கூடாது. ஆனா மிருகத்துக்கு கூட சில நேரத்துல நம்ம மேல அன்பு பாசம் வரும். அவனுவெல்லாம் கெட்ட ஜந்துக்கள். இப்போ ஏன் மாமா அந்த கடிசலிங்களெல்லாம் ஞாபகப்படுத்துற? அதுவும் சரிதான். மாமா, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். நீ யானே கேட்கல. டேய் டேய், என்னால முடியலடா. என்ன அழ வச்சிராத. மாமா, அவளுக்கு ஏன் மாமா என்ன பிடிக்கல? அதை சொல்லு மாமா. ஏண்டா, அது அவகிட்டே போய் கேட்க வேண்டியதானே. எதுக்குடா என்கிட்ட கேக்குற? உன் கூட குடிக்க வந்தது ஒரு குத்தமாடா? அதான் அவகிட்ட என்னால கேட்க முடியலையே மாமா. அவளை பார்த்தாலே எனக்கு என்னமோ ஆகுது மாமா. பேச்சே வரமாட்டேங்குது. அப்படியே அந்த முண்டை கண்ணை வச்சு என்ன அப்படியே முறைச்சு பாப்பா பாரு மாமா. அப்படியே நான் ஆஃப் ஆயிடுவேன். அப்புறம் நான் பேசவே முடியாது. அப்படியே ஃபிளாட் ஆயிடுவேன் மாமா. ஃபிளாட் ஆயிடுவேன். கண்ணை பார்த்து பேச முடியலன்னா காது மூக்க பார்த்து பேச வேண்டியதானே.
மாமா இப்பவும் நான் சொல்றேன், நீ பண்ற காமெடி நல்லாவே இல்ல, எனக்கு சிரிப்பே வரல. ஐயோ, என்ன பாடா படுத்துறானே. அவளை பாக்குறப்பம்லாம் என்னை பார்த்து ஒரு முறைப்பா பாரு மாமா. அப்படியே அந்த ரெண்டு முட்டை கண்ணையும் வச்சு எனக்கு அப்படியே ஜூனி மாமா. அந்த போதை எந்த நாட்டு சரக்கு அடிச்சாலும் கிடைக்காது. அப்படி ஒரு கண்ணு மாமா அவளுக்கு. அப்படியே அவ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போதையில அவளை அப்படியே தூக்கி என் நெஞ்சில வச்சு அப்படியே கொஞ்சம் போல இருக்கும் மாமா. அப்படி ஒரு போதை அவ பார்வையில எனக்கு. ஏய், உன்னை கொலை பண்ணிருவேன் பத்துக்க. பேசாம இருடா. ஏன்டா என்னையும் சேர்த்து நீ உசுப்பேத்துற? இல்ல மாமா, நான் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லணும், சொல்லியே தீருவேன். ஆமா, என் நிலா வந்து ஒரு பூ மாதிரி மென்மையானவ. எல்லாரு மேலேயும் அன்பு வச்சிருக்கா. ஆனா என்ன பார்த்தா மட்டும்தான் கோபத்தை மட்டும் காட்டுறா. ஆனா உள்ள என்ன காதலிக்கிறா, வெளியில சொல்ல மாட்டேன்றா. சரியான கல் நெஞ்ச பிடிச்சவா, அரக்கி. தெரியுமா மாமா, என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கா. ஆனா வாயை தொடர்ந்து சொல்லவே மாட்டேங்கிறா மாமா. எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டி உன்கிட்ட மட்டும் கோவத்தை காட்டுறான்னா அப்பவே உனக்கு தெரிய வேண்டாம் அவ உன்னை காதலிக்கிறான்னு. ஆமால, பத்தியா மாமா, உனக்கெல்லாம் தெரியுது. ஆனா அவ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே. நான் போய் சொன்னா என்னை முறைக்கிறா. அவ மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறா. டே, போதும்டா. தெரியாம உன் கூட வந்துட்டேன்டா. நான் வீட்டுக்கு போறேன். நீ இருந்து பொறுமையா குடிச்சிட்டு வா. மாமா, நீ என்னை விட்டுட்டு போற பத்தியா? அப்போ என்ன நிலா விட்டுட்டு போனா, இப்ப நீ என்னை விட்டுட்டு போற. எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அன்பு காட்ட. ஐயோ, இவனை என்ன பண்ண? டேய், உனக்கு போத தலைக்கு ஏறிடுச்சு. நம்ம வீட்டுல போய் அல்லான்னு படுப்போம். ஆஹா, வீட்டுக்கு வேண்டாம். வா, ஆபீஸ் ரூம்ல கொண்டு போய் உன்னை படுக்க போடுதேன். வாடா எந்திரிச்சு. ஆஹா, நான் கரெக்டா இருக்கேன். எனக்கு போதையே ஏறல. எனக்கு அவ கண்ணை பார்த்தா மட்டும்தான் மாமா போதை ஏறும். எனக்கு இதெல்லாம் போட்ட போதையே ஆகாது. நான் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். அவ எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா. எனக்கு இப்ப அது தெரிஞ்சு ஆகணும். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்போ கேட்டல மாமா, இதுதான் கரெக்டான கொஸ்டின். இப்போ என்ன பண்றோம், நம்ம நேரா என் நிலா வீட்டுக்கு போய் அவகிட்ட கேக்குறோம், எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல. என்னடா சொன்ன? அவ வீட்டுக்கா? டேய், உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு மவனே துவால உரிச்சிருவா பத்துக்க. எங்க அக்கா என்னை அடிக்கவே மாட்டா மாமா. ஏன்னா எங்க அக்காவுக்கு நான் தான் உசுறு. நான் என்ன தப்பு பண்ணினாலும் அவ கேட்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு நான் ஒரு குழந்தை. இந்த குழந்தைய அவ திட்டவே மாட்டா மாமா. டேய், அவ ஒன்னு அடிக்க மாட்டாளா? என்ன தாண்டா அடிப்பா? நீ ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிருவ. ஆனா அவ தம்பி அடிக்க முடியாதுங்கிறதுனால என்ன தூக்கி போட்டு மிதிப்பா. என்னால அடி வாங்க முடியாதுப்பா. நான் சொல்றது கேளு. பேசாம ரூம்ல கொண்டு போய் விடுறேன், படுத்து தூங்கி இருப்பதுக்க. என்ன மாமா புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற? அதான் எங்க அக்கா நீ டெய்லி போட்டு புரட்டுறாளே. ஏன்டா சொல்ல மாட்டேன்? தப்பு பண்றது நீனு, அடி வாங்குறது நானா? என்னால அடி வாங்க முடியாது. மாமா, எனக்காக அடி கூட வாங்க மாட்டியா? உனக்கு என் மேல பாசமே இல்ல மாமா. டேய், நிப்பாட்டுடா, நிப்பாட்டுடா. மாமா, உனக்கும் என்ன பிடிக்கல, அந்த நிலாவுக்கும் என்ன பிடிக்கல. ஏன் மாமா என்னை அவ பிடிக்கலன்னு சொன்னா? ஏய், என்ன கொலகாரன் ஆக்கிறாத. ஏத்தின போதையெல்லாம் இறங்கி போச்சு. இப்போ உனக்கு என்னடா பண்ணணும்? நான் அவளை போய் நேர்ல பாக்கணும். இப்ப நீ என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா, அதை சொல்லு மாமா. நான்லாம் கூட்டு போக மாட்டேன். ஓ அப்படியா, சரி நீ போ. நீ என்ன கூட்டு போக வேண்டாம். நான் அங்க இருந்து நேரா பிளைட் பிடிச்சு நிலா வீட்டுக்கு போயிடுறேன். அங்க போய் அவகிட்ட தைரியமா உனக்கு ஏன்டி என்ன பிடிக்கலன்னு நான் கேட்டுட்டு வரேன். நீ போ மாமா, நான் போய் பிளைட் ஏற போறேன். எது பிளைட் ஏற போறியா? டேய், போது தலைக்கு ஏறிடுச்சு உனக்கு. இப்ப ஏனாண்டா சொன்ன கேளுடா. முடியாது மாமா, உனக்கு நல்லா தெரியும். இந்த வீரா ஒரு தடவை முடிவை எடுத்துட்டா எடுத்ததுதான், பின் வாங்க மாட்டான். நான் இப்போ அவளை பார்க்கணும். நீ என்னை கூட்டிட்டு போறியா இல்ல நான் பிளைட் பிடிச்சு போட்டுமா? இவன் சொன்னாலும் கேட்க மாட்டானே. சரி வா. ஏன் செல்ல மாமா. மாமா நீ கொஞ்சம் கிட்ட வாயேன். எதுக்குடா? நீ கிட்ட வா மாமா. என்னடா சொல்லு. மாமா இன்னும் கொஞ்சம் கிட்ட வா மாமா. அதுமாடா என் செல்ல மாமா. நீ எனக்கு மாமாவை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. நான் என்ன சொன்னாலும் கேட்கிறேன். எனக்கு இதான் மாமா உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மாமா.
ஏன்டா சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு பதில் தான் எல்லா அடியும் உதையும் திட்டும் நான் வாங்குறேனே. அப்ப நீ என்ன தூக்கி வச்சு கொஞ்சத்தான் செய்வ. வாடா எந்திரிச்சு. ஆமா, கார் இல்லையே, பைக்ல ஏறி வந்துருவியாடா? மாமா நான் தான் சொல்றேனே, நான் எப்போதுமே தெளிவா தான் இருப்பேன். இதெல்லாம் எப்போதுமே என்ன ஃபிளாட் ஆக்காது. என்ன ஃபிளாட் ஆக்குற ஒரே விஷயம் என் நிலாவோட கண்ணு மட்டும்தான். அவ கண்ணை பார்த்தா மட்டும்தான் நான் ஃபிளாட் ஆகுவேன். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணது மாமா. இந்த வீரா எப்போதுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். முடியல என்னால. வா. டேய், என்னடா பைக்ல வந்துருவியா? மாமா அதெல்லாம் நான் வந்துருவேன். நான் தான் சொல்றேனே, நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். சரி, என்னத்த பாத்துக்கிட்டே இருக்க? ஏறு, போவோம். ஆ ஆ இதுல எப்படி மாமா? இதுல டோர் இல்ல. நான் எப்படி திறந்து உள்ள ஏறுவேன்? என்னடா சொன்ன? டோர் இல்ல மாமா. எப்படி ஏறுவேன்? டேய், இன்னும் கொலகாரன் ஆக்கிறது சொல்லிட்டேன். பைக்ல எதுனா டோரு? டேய், இப்பவும் நான் சொல்றேன், பேசாம நம்ம ஆபீஸ் ரூமுக்கு போயிருவோம். வாடா. மாமா நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். இப்ப பாரு பைக்ல எப்படி ஏறுறேன்னு. ஏறி தொலை. எப்படி மாமா? கரெக்டா ஏறிட்டேனா? சரி மாமா, ரொம்ப வியக்குது. அந்த ஏசியை கொஞ்சம் போட. டேய், இதுக்கு மேல நான் அழுதுருவேன்டா. பேசாம வாயை முடிக்கிட்டு வாடா. என்ன மாமா, ஏசி கூட நம்ம பைக்ல இல்லையா? ச்சே, சரி மாமா, இந்த பாட்டையாச்சும் போடு மாமா. நான் பாட்டு கேட்டுட்டே வாரேன். ஆஹா, இவனுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. ஒழுங்கா வந்துரு. என்ன மாமா பைக் இது? டோர் இல்ல, ஏசி இல்ல, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு டிராப்பர் கார்டு கூட இல்ல. என்ன மாமா வண்டி இது? நம்ம அடுத்த தடவை நல்ல ஏசி வச்ச பைக்கா வாங்குறோம், சரியா மாமா? ஆமா, ஏசி வச்ச பைக்கு தானே, அவங்க தாத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். வாங்கிட்டு வருவோம். வா. மாமா எனக்கு இப்ப பாட்டு கேட்கணும் போல இருக்கு. நீ பாட்டும் போட மாட்டேங்க, அதனால நானே பாட போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணுடா, ஆனா என்கிட்ட மட்டும் எதுவும் கேட்காதடா. எனக்கு படபடப்பா வருது. மாமா நான் சூப்பரா பாட்டு பாடுவேன். இப்ப பாரு எப்படி பாட்டு பாடுறேன்னு. காய்கிறது நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காண. என்ன மாமா பாட்டு எப்படி? நிலா நிலான்னு இவன் நிலா பைத்தியம் புடிச்சுல திரியிறான். இது எங்க கொண்டு போய் விட போதோ யாருக்கு தெரியும். பாட்டு சூப்பரா இருக்கு. இப்படியே பாடிக்கிட்டே வா. ரோட்ல உள்ள நாயெல்லாம் துரத்தட்டும். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா. ஏன் நிலா? நான் பாட்டு பாடினாலும் நிலா பேரு தான் வருது. நான் நினைச்சாலும் நிலா தான் வரா. நான் தூங்கினாலும் நிலா தான் வரா. எல்லா பக்கமும் நிலா தான் வரா. ஆனா அவன் மனசுல மட்டும் நான் வரவே மாட்டேங்கிற மாமா. இன்னைக்கு அவகிட்ட ரெண்டுல ஒண்ணு கேட்பேன். அவ மூஞ்ச பார்த்து, ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நான் இன்னைக்கு கேட்காம விட மாட்டேன் மாமா. சீக்கிரமா போ மாமா. போயிட்டு தான் இருக்கேன். வா. ஏய், நான் உள்ள போய் அந்த பொண்ணு இருந்தா கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா அங்கனே நில்லு. எங்கேயும் பேராதடா. ஐயோ மாமா, ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்கேன். என்ன பாரு எப்படி ஸ்டெடியா நிக்கிறேன்னு. நீ உள்ள போய் மாமா, என் நிலா, என் உயிர், அவளை கூட்டிட்டு வா மாமா. அவகிட்ட சொல்லு உன்னோட உயிர் வெளியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் பாரு டக்குன்னு வந்துருவா. போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாமா. நான் அங்கேயே நிக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியாம்மா? வாயெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா என்ன செயல் தான் சரியில்லை. நீ நில்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் நிலா, வாடி. நீ இன்னைக்கு இந்த மாமா பிடிக்கிற புட்டியில இன்னைக்கே உன் காதலை என்கிட்ட சொல்லணும். பார்த்துக்கிட்டே இரு நீ.
டேய் வேணாண்டா வீரா, இப்படிதான் அன்னைக்கு நடந்துச்சு. அதனாலதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வேண்டாத வேலை பார்த்த அப்புறம் அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிச்சு. அமைதியா இரு. ஆ, என்ன வீட்டில் யாரையும் காணோம். இந்த நிலா எங்க இருப்பான்னு தெரியலையே. இவனை வேற வாசல்ல விட்டுட்டு வந்திருக்கேன். கத்தி கத்தி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூட்டம் கூட்டிடுவான். அது வேற பயமா இருக்கு. இப்ப என்ன பண்ண? ஆ, யார் இது? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இது நிலாவோட தங்கச்சியா இருக்கும் போல. நான் வீராவோட மாமா. என்ன, எங்க மாமா வீட்ல இருந்து வந்திருக்கீங்களா? வாங்க. என்ன, எங்க மாமா என்ன சொல்லி விட்டாங்களா? என்ன இந்த பிள்ளை வீராவோட பேரை கிட்டது இவ்வளோ சந்தோஷப்படுது. அதனாலதான் அவன் இவ்வளவு வசதியா பேசியிருக்கான். அது ஒன்றும் இல்லைம்மா. உங்க வீரா மாமா வந்திருக்கான், வெளியில தான் நிற்கான். என்ன சொல்றீங்க? எங்க மாமா வந்திருக்கா? உள்ள கூப்பிடுங்க. ஏன் வெளியில நிக்க வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. அவன் உள்ள வர்ற நிலையில இல்லை. கொஞ்சம் குடிச்சிருக்கான் பத்துக்க. உங்க அக்கா கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் உங்க அக்காவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். குடிச்சிருக்காளா? ஐயோ, இவ யாருக்கையிலே மாமா மேல கோவமா இருக்காளே. சரி, நான் எங்க அக்கா கூட்டிட்டு வரேன். எங்க நிக்காங்க மாமா? வெளியில தாம்மா நிக்கான். வெளில தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? நீங்க போங்கனே, நான் எங்க அக்கா கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அக்கம் பக்கத்துல யாராச்சும் முழிச்சா தப்பா போயிடும். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவியா அவங்க அக்கா கூட்டிட்டு? அண்ணா நீங்க போங்க, நான் இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி. ஐ, மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆஹா, ஆனா அக்கா கோமால இருக்கா. பாத்துக்கலாம். ஆனா மாமா பார்த்தா சமாதானம் ஆயிடுவா. ரெண்டு பேத்தையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும் இன்னைக்கு. ஏ ஏ நிலா, அங்க நெறி பண்றா? ஆமா, நீ எப்படி அவ்வளவு தூரம் இருந்த? கீழே இறங்குடியே, கீழே வந்துடுறா. மாமா, நிலா என்ன நிக்கா? நிலா மாமா. டேய் ஏன்டா கத்துற? அமைதியா இருடா. மாமா, நிலா அந்த மேல நிக்கா பாரு. அங்க பாரு மாமா, நிலா அங்க நிக்கா. எங்கடா நிக்கா? நான் இப்ப தாண்டா அவளை வர சொல்லிட்டு வாரேன். ஐயோ மாமா, இந்த பாரு, அதான் நிக்கா பாரு மாமா. அது எப்படியா அவ்வளவு தூரம் ஏன்னா? ஏய் கீழே விழுந்தாதடி. இந்த மாமா மனசு தாங்காது. மாமா, நீ சீக்கிரமா போய் ஒரு ஏணி எடுத்துட்டு வா. நான் அவளை கூட்டிட்டு வரேன். கீழே விழுந்துருவா. ஏய் இருடி, நான் வரேன். மாமா சீக்கிரம் போ மாமா. ஐயோ, இவ அலப்புற தாங்க முடியலையே. நிலா நிலான்னு பித்து பிடிச்சுல தெரியுதா? டேய் அது அந்த நிலா இல்லடா, அது வேற நிலாடா. இல்ல மாமா, ஏன் நிலாதான். அவளை பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு. ஏன் நிலாதான் மாமா. டேய் உன் நிலா வீட்டுக்குள்ள இருக்காடா. அவ இப்போ வந்துருவா. கொஞ்ச நேரம் சத்தம் போடாம நில்லுடா. அப்போ அப்போ இது என் நிலா இல்லையா மாமா? அப்போ இது யார் நிலா மாமா? டேய் அது வானத்துல இருக்க நிலாடா. சும்மா இருடா. அப்போ மாமா ஒரு கல் எடு மாமா. எதுக்குடா? என் அழகு நிலா அந்த வீட்டுல இருக்கும் போது இன்னொரு நிலாவா? இப்ப பாரு மாமா, கல்லால எரிஞ்சு அந்த நிலாவை உடைச்சிடுறேன். என் நிலா மட்டும்தான் இங்க இருக்கணும். அவ மட்டும்தான் அழகா இருக்கணும். நீ எடு மாமா. இன்னைக்கு இந்த நிலாவை கல்லாலே அடிச்சு உடைக்கல. எடு மாமா. உனக்கு போத தலைக்கு ஏறி பித்து பிடிச்சு திரியிற. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இப்ப அவ வந்துருவா. மாமா உனக்கு என் மேல பாசமே இல்ல மாமா. நீங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. போ மாமா. அந்த நிலாவுக்கும் என் மேல அன்பு இல்ல, உனக்கும் என் மேல அன்பு இல்ல. யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை. எனக்கு அலுவலியா வருது. இல்லடா, உன்னை நான் அங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அப்ப நீ இந்த அலப்பறெல்லாம் பண்ணிருப்பியாடா? ஆமா, எங்க அக்கா என்னை திட்டவே மாட்டா. ஏன்னா எங்க அக்காவுக்கு நான் குழந்தை. எனக்கு எங்க அக்கானா உசுறு. எங்க அக்கா மட்டும் என்னை இந்த நிலைமையில பார்த்தா அழுதுருவா மாமா. அதான் என்னால வச்சாலே அவ வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அவளை. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. அவங்க வீட்டுல அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்க. காதுல உழுந்துச்சுன்னா அசிங்கமா போயிரும். அமைதியா இருடா. அம்மா அவங்க என் மாமியார் இல்ல, என்னோட அம்மா. எனக்கு தெய்வம். ஏன்னா நிலாவை மாதிரி ஒரு அழகான பொண்ணை பெற்று என் கையில கொடுத்துருக்காங்களே, அப்போ அவங்க எவ்வளவு பெரிய தெய்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி மாளிகை கட்டி அவங்கள அங்க வைக்க போறேன். அப்பதான் என் நிலாவுக்கு ஒரு மதிப்பு. ஒன்னும் இல்லக்கா. டேய் நீ என்னத்துக்கு வந்தியா? அதை மட்டும் பண்ணுடா.
ஏன்டா என்ன இப்படி படுத்துற? ஆமா மாமா, நம்ம என்னத்துக்கு வந்தோம்? ஏன்டா என்ன கோத்து விடுற? ஆ, ஞாபகம் வந்துட்டு. அந்த நிலா இல்ல, அது திமிரு பிடிச்ச நிலா, அந்த முட்டை கண்ணி, அந்த அரக்கி, அவ என்னை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அந்த குள்ள கத்திரிக்காவ நான் அன்னைக்கு மூஞ்சிக்கு நேரா பார்த்து, ஏண்டி உனக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்க வந்திருக்கோம். அப்படித்தானே மாமா? சோலி முடிஞ்சிச்சு மாமா, இன்னைக்கு நீ செத்த. அவனே, இன்னைக்கு உனக்கு இருக்குடா. நீ இப்ப என்கிட்ட சொன்னத அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லுப்பா. ஏன் மாமா? நான் சொல்லுவேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவன் நிலா என்ன பெரிய இவளா? இப்ப பாரு மாமா, அவள மாமா இன்னைக்கு செத்த நீ. அ- 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 அது- அ- என்ன? அ- அது மாமா, என் நிலாவை பார்த்தீங்களா? என்ன அழகா இருக்கான்னு. அவ ஒரு பேரழகி, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? சரியான மாமா. ஐயோ, யாருன்னு போதையெல்லாம் இறங்கிருச்சே. என்ன இப்படி முறைக்கிறா? எப்போ எப்போ வந்தா? நீங்க அரைக்கின்னு சொன்னீங்களே அப்பவே வந்துட்டா. தேவியா, பயப்படாத, தைரியமா இரு. அதான் பக்கத்துல மாமா இருக்கு, அப்புறம் நம்ம ரூபி வேற இருக்கா. காப்பாத்துவியா இந்த மாமாவை? மாமா நானே எங்க மாட்டிக்கிட்டு தான் முழிக்கேன். ஏதோ அரைக்கின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சேச்சே, நான் அப்படிதான் சொல்லுவேனா? நான் அரக்கின்லாம் சொல்லல, என் ஆளை வந்த அழகின்னு சொன்னேன். அது என்னமோ காதுல அரக்கி அப்படின்னு விழுந்திருக்கு. நைட்டு நேரம் பத்தியா, அதான் எப்போ வேற ஒண்ணும் இல்ல. உன்னைய போய் நான் அரக்கின்னு சொல்லுவேனா? நீ என்னோட அழகி, பேர் அழகிலா. ஆமா இங்க என்ன பண்றீங்க? ஆமா இங்க என்ன பண்றீங்க? உங்களை என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் ஒன்னும் உன்ன பக்கம் இல்லையே. அப்புறம் யார பார்க்க வந்தீங்க? அது நான் கொழுந்து செல்லும் ரூபி கொழுந்து செல்லுக்கு தான் பார்க்க வந்தேன். என்ன வளர்றீங்களே? அது நான் ரூபியை பார்த்து போலான்னு வந்தேன். அவ்வளவுதான், செல்லமா கொழுந்து அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இங்க வா செல்லம், மாமா கிட்ட வா. மாமா உன்ன பக்கம் தான் வந்தேன், வேற யாரையும் பார்க்க வரல. ஐயோ மாமா என்ன பக்கம் வந்தீங்க? இதான் நான் வந்துட்டேன். ஐயோ மாமா சொல்லுங்க, என்ன பக்கம் வந்தீங்க? ஆமா, நான் உன்ன பக்கம் தான் வந்தேன், வேற யாரையும் பார்க்க வரல. எட்டி ரூபி, வீட்டுக்குள்ள போட்டி. அதான் மாமா உன்னை பார்க்க வரலன்னு சொல்லுதாகல, நீ போ. என்னதான் மாமா பார்க்க வந்திருக்காங்களா, நான் மாமாட்ட பேசிட்டு வரேன். பாருட்டி, ஒழுங்கா உள்ள பேரு இல்ல உனக்கு கொலை பண்ணிடுறேன் பத்துக்க. போட்டி, நான் மாமாட்ட பேசிட்டு தான் வருவேன். நீங்க சொல்லுங்க மாமா, என்ன பக்கம் வந்தீங்க? ஆமா செல்லம், உன்ன பக்கம் தான் வந்தேன். ஐயோ மாமா எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க என்ன பக்கம் வந்தீங்க? ஏடி போட்டி உள்ள. மாமா பொறாமை பாத்தீங்களா? ஆமா பத்தியா? ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட இப்படி வம்பு பண்ணுத? சரிங்க மாமா, வாங்க உள்ள வாங்க மாமா. ஏன் நீ நிக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த வழியா போனேனா அதான் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஐயா அப்படியா மாமா? ஐயோ எனக்கு என்ன சொல்லனே தெரியல மாமா. நீங்க என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது நேரத்துல வெக்கமாவும் இருக்கு மாமா. இந்த பாருங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. உங்களை யாருக்கு வர சொன்னா? பத்தியா மாமா என்னம்மா கோவம் வருதுன்னு? ஆமா, எப்படி வருதுன்னு பாரு. நான் உன்ன பக்கம் ஒண்ணும் இல்ல, ரூபிய பக்கம் தான் வந்தேன். ஆமா, என்ன ரூபி செல்லம்? அவ கிடக்கா மாமா, நீங்க என்ன பக்கம் தானே வந்தீங்க? நீங்க இங்க இருங்க மாமா, போவாதீங்க. ஏடி இங்கிட்டு வாட்டி, இந்த பக்கம் வாட்டி. எதுக்கு? நீ என்ன மாமா பிடிக்கலன்னு சொல்லிட்டீல, அப்புறம் என்ன? இங்க பாருடி, ஒழுங்கா இங்கிட்டு வந்துரு, இல்ல உன்னை கொன்றுவேன் பத்துக்க. அதெல்லாம் வர முடியாது. ஏடி வாட்டிக்கிட்டே. பாத்தீங்களா மாமா, உங்க பக்கத்துல நான் நிக்கலாம், எப்படி பொறாமப்படுறான்னு. பத்தியா, அதனாலதானே உன்னை கூப்பிட்டேன். நான் போக மாட்டேன் மாமா, இங்கனே தான் நிப்பேன். இப்ப பாருங்களேன் அவளுக்கு எப்படி பொறாம பொங்குதுன்னு. ஏடி உனக்கு வா சொன்னேடி, வாட்டிக்கிட்டே. ஐயோ பாவம், இந்த புள்ளைய போட்டு இந்த ரெண்டு என்ன பாடுபடுத்துதுவோ. சரி செல்லம், அவ ரொம்ப கோவப்படுதா. நான் மாமா போய் என்னன்னு பேசிட்டு வரேன். சரி மாமா நீங்க பேசுங்க, அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு போவாதீங்க, இங்கேயே இருங்க என்ன. ஆசையாதான் இருக்கு, உங்க அக்கா ஒத்துக்கணுமே, அவ விட மாட்டா. மாமா அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தையா இருந்தா எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு. நான் கொடுத்து வச்சவன், உன்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்க. என் தங்க பிள்ளை. அச்சா போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு.
தேவியா எதையும் மண்டையில் போட்டு ஓட்டாதடா. அவ பாக்குற பார்வையே அங்க சரியில்லை. வந்ததுக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போயிருவோம். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல கேட்க மாட்டீங்களா? எதுக்கு இப்படி வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஏய், என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ எனக்கு வேணும்டி. எனக்கு ஏன்டி உனக்கு என்ன பிடிக்கல? நான் எத்தனை தடவை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடி. என்ன போத தலைக்கு ஏறிட்டா? இங்க இதுக்கு வந்தீங்க? இன்னைக்கு யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பண்ண? இதுக்கு என் மானத்தை வாங்குறீங்க? ஏ, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? யார் பார்த்தானே? நான் ஏன் நிலா என் பொண்டாட்டிட்ட தானே பேச வந்திருக்கேன். அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கடி. நீ என்ன மன்னிச்சிருடி நிலா. ஐயோ அண்ணே, இவரை கூட்டிட்டு போங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, அவன் வரவே மாட்டேங்கிறான். பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிக்கான். ஏ, நீ என்னை மன்னிக்காம நான் போக மாட்டேன்டி. நீ மன்னிச்சாதான் நான் போவேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடி நிலா. ஐயோ ரொம்ப குடிச்சிருக்காரு போலயே. இந்த பாருங்க, நீங்க இப்ப நிதானத்துல இல்ல. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க இப்ப கிளம்பி போங்க. இல்லடி, நான் போக மாட்டேன். நீ என்னை மன்னிச்சாதான் நான் போவேன். இல்ல காலையில வரைக்கும் நான் அங்கேயே தான் நிற்பேன். போக மாட்டேன். ஐயோ புரியுதா இல்லையா உங்களுக்கு? அக்கா மாமா பாவம் நிதானத்திலே இல்ல. சும்மா மாமா விரட்டிக்கிட்டே இருக்காத. இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? பேசாம இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நம்ம வீட்டுல தங்க வச்சிருவோம். காலையில சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லிடலாம். ஏய், உனக்கு பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு. வீட்டுல அம்மா வேற இருக்காங்க, தெரிஞ்சிச்சு பிரச்சனை ஆயிடும்டி. அக்கா அதெல்லாம் பாத்துக்கலாம். உன்னோட ரூம்ல தங்கினா தானே அம்மாவுக்கு தெரியும். என்னோட ரூம் பூட்டி தானே கிடக்கு. பேசாம மாமாவை அங்க தங்க வச்சுக்கிருவோம். பாவம்க்கா, மாமா பாரு நிதானமே இல்லாம இருக்கு. இப்போ போய் அனுப்பி வைக்க சொல்லுதியே. வேண்டாம்க்கா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்க தங்க வச்சுக்கிருவோம். அம்மாவுக்கு தெரியாம காலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சிடலாம். ரூபி, இது சரிப்பட்டு வராது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வேண்டாம் அண்ணே, நீங்க கூட்டிட்டு போங்க. அவன் தான் வரமாட்டேங்கிறானம்மா. நானா எவ்வளவோ கூட்டு பார்த்துட்டேனே. டே வாடா போவோம். ஆஹா, நான் வரமாட்டேன். நான் என் செல்லத்து கூட தான் இருப்பேன். நிலா, நான் உன் கூட தாண்டி இருப்பேன். நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் விட்டு போக மாட்டேன். எழுந்துருங்க, எழுங்க. என்னாச்சு உங்களுக்கு? மாமா மாமா என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ தூங்கிட்டான் போலம்மா. ரொம்ப குடிச்சிருந்தான் பத்தியா, அதான். சரிம்மா விடு, நான் தூக்கிட்டு போய்க்கிறேன். அக்கா பாவம்க்கா மாமா, ஏன் அப்படி பண்ற? என்னடி பண்ண சொல்றேனே? நிலா, நிலா லவ் யூ நிலா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. என்னை விட்டு போயிடாதடி நிலா. ஐயோ இவர் என்ன இப்படி இருக்காரு? இந்த நிலமையில எப்படி நான் அனுப்புவேன்? சரிண்ணே, நீங்க இவரை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க போடுங்க. காலையில ஒரு 5 மணி போல வந்து கூட்டிட்டு போயிருங்க, சரிங்களா? சரிம்மா, எங்க ரூம் இருக்குன்னு சொல்லுமா, நான் அவனை தூக்கி கொண்டு போய் ரூம்ல போட்டுடுறேன். அப்பாட, மாமா இன்னைக்கு இங்கே தான் தங்க போறாங்க. இன்னைக்கு 2 பேரும் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி விட்டுறணும். தூக்குங்கண்ணே, நான் ரூம் எதுன்னு காட்டுறேன். அண்ணே நான் போறேன், என் பின்னாடியே மாமா தூக்கிட்டு வாங்க. ஐயோ பாவம், ரொம்ப குடிச்சிருக்காரு போல. எல்லாம் என்னாலதான். இவருக்கு எல்லாத்தையும் எப்படி நான் புரிய வைக்க போறேன்?